Taste the Daily. தமிழகத்திலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட 320 கிலோ கஞ்சா இலங்கை பருத்தித்துறை பகுதியில் சிக்கியுள்ளது. இலங்கை பருத்தித்துறை பகுதிக்கு வந்த 2 ஃபைபர் படகுகளை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் 2 படகுகளிலும் பண்டல் பண்டலாக கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா கடத்தி வந்த இலங்கையைச் சேர்ந்த 4 பேர் பிடிபட்ட நிலையில் 9.60 கோடி ரூபாய் மதிப்பிலான 320 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதால் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு கஞ்சா கடத்தும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருந்த சிறுவன் உட்பட 22 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி 23 கிலோ கஞ்சாவுடன் 4 சிக்கியிருந்தனர். இது தொடர்பான விசாரணையில் அருண்குமார் என்பவர் ஒடிசா கஞ்சாவை கொள்முதல் செய்து 3 குழுக்கள் மூலம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் கோவில்பட்டி கஞ்சாப்பட்டியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். Taste the Daily.